ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு தாத்தாவுக்கு எந்த மாத்திரை சாப்பிடணுன்னே தெரிலங்க. இத்தனை வருஷமாக முழுங்குறோம், எல்லா தடவையும் பாக்கியை எடுத்து கொடுத்தே முழுங்கிட்டோம். அதனால் எந்த மாத்திரை சாப்பிடணும்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் படுத்து தூங்கிட்டாரு. தாத்தா இப்படி பண்ணலாமா, பிபி டேப்லெட் இருக்குங்கிறத மறந்துட்டிங்களே தாத்தா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனியும் ஒரு பக்கத்து மறந்துட்டாங்க, குழந்தை கூட சேர்ந்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா வராங்க. வந்தோடனே அதுக்கப்புறம் ஜெனிக்கு டக்குன்னு அலாரம் அடிக்குது. சரி மாத்திரை கொடுக்கலான்ட்டு தாத்தாவுக்கு மாத்திரை கொடுக்க வந்தா தாத்தா எந்திரிக்கவே இல்லைங்க. தாத்தாவுக்கு வாய் இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி தாத்தா வெளியே கூட்டு வந்து தண்ணி கொடுத்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் மாத்திரை கொடுத்துட்டாங்க. கொடுத்தக்கப்புறம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் குத்துக்கள் மாதிரி இருக்கேனே, நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இந்த டைம்லேயே ஜெனி மனசு நோகாமல் பார்த்துக்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பம் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சா வேற லெவலில் இருக்கும்ல. செய்யாதையே செஞ்சேன்னு சொல்லி குறை சொல்கிற உலகம் பா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமையில் ஜெனியை தாங்கன்னு தாங்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தாத்தாவை கூப்பிட்டு நம்ம எலியிலும் நம்ம செலியனும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டேன்னு கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் தெரியாமல் ஈஸ்வரி பாட்டி பண்ணுற அலப்பறம் இருக்கே, காஃபின்னு கேட்க. அதாவது நம்ம ராதிகா வந்துட்டு பிளான் பண்ணுறாங்களாமா, ராதிகாட்டையும் கெட்ட பேர் எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. யாரும் பார்க்குறீங்களா, ராதிகாவோட அம்மா தாங்க. அவங்க வந்துட்டு காஃபின்னு கொண்டு வந்து கொடுக்க அதை வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னதுக்காக வாங்கி கீழே ஊற்றிட்டு இவங்களே கீழே ஊற்றிட்டு ராதிகா கிட்ட வந்துட்டு இவங்க தான் ஊற்றுனாங்கன்னு சொல்லி ஈஸ்வரி பாட்டியை போட்டு விட்டாங்க. ஈஸ்வரி பாட்டிக்கிட்டே உன் வேலையை நீ போட்டு காமிக்கிறேன், ஈஸ்வரி பாட்டி யாருன்னு உனக்கு காமிப்பாங்க கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே டக்குன்னு ஃபோன் அடிச்சிட்டாங்க மகனுக்கு. கோபி, நீ என்ன வேலை கடனாலும் எப்படி கடனாலும் போட்டு நீ முதல்ல வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராதிகா இருந்துட்டு முறையை 7 மாதத்துக்கு தூக்கி வச்சுட்டு ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நிம்மதி இழந்து இப்படி ஒரு லைஃப் தேவையா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.